நீங்கள் நிறைய பேர் வெயிட் லாஸ் எப்படி பண்ணலாம், எப்படி பண்ணால் வெயிட் லாஸ் பண்ண முடியும் ஹெல்த்தியான வேலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சோஷியல் மீடியாவில் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துட்டு இருப்பீங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் நார்மலாக வீட்டில் சாப்பிட்ற ஃபுட்டை வச்சு எப்படி வெயிட் லாஸ் பண்ண முடியும், அப்படி வெயிட் லாஸ் பண்ணுறதால என்னென்ன பெனிஃபிட், ஸோ அந்தமாரி வெயிட் லாஸ் பண்ணுறதால நம்ம பாடியில் ஏற்படுற சில சைடு எஃபெக்ட்ஸ் பற்றியும் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லாமல் நியூட்ரிஷன் டயட், நிறைய பேர் ஹெர்பல் லைஃப்பில் இருக்க இந்த நியூட்ரிஷனை ஃபாலோ பண்ணியும் நிறைய பேர் ஹெல்த்தியான வேலை வெயிட் லாஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த நியூட்ரிஷன் ஃபுட் எடுக்கிறதால எப்படி வெயிட் லாஸ் ஆகுது, இதில் இருக்க நிறையா பெனிஃபிட் பற்றியும் இதில் இருக்க சில சைடு எஃபெக்ட் பற்றியும் நான் சொல்ல போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் டயட். நீங்கள் வீட்டில் சாப்பிட்ற ஃபுட் ஹேபிட்டை கண்ட்ரோல் பண்ணி வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி பேஸில் நீங்கள் கேலரி குறைச்சா தான் வெயிட் லாஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய உடம்புக்கு தேவையான நியூட்ரிஷன் வேல்யூவை கம்மி பண்ணிகிட்டு இருக்கீங்க. அதாவது இப்போ காலையில் நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றோம் அப்படின்னா ஒரு 4 இட்லி 5 இட்லி சாப்பிட்ற இடத்துல 2 இட்லி 3 இட்லி கம்மி பண்ணுறீங்க. இது கேலரி கம்மி பண்ணும், ஆனால் உங்கள் பாடிக்கு தேவையான நியூட்ரிஷனையும் கம்மி பண்ணுறதால நீங்கள் ஒரு 2 நாள் 3 நாள் தொடர்ந்து இது இப்படி ஃபாலோ பண்ணும்போது அடுத்து 4 நாள் 5 நாள் போகும்போது உங்கள் உடம்பு டயர்டாக ஆரம்பிச்சிருக்கும். நிறைய பேருக்கு வாமிட்டிங் வர ஆரம்பிக்கும், தலைவலிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி ஹெல்த்தில் நிறையா பிரச்சனை சின்னதாக க்ரியேட் ஆக ஆரம்பிச்சிடும். என்ன அப்படின்னா நீங்கள் கேலரி கம்மி பண்ணுறேன்னு சொல்லிட்டு நம்ம உடம்புக்கு தேவையான விட்டமின்ஸ் மினரல்ஸை கம்மி பண்ணுறீங்க, ப்ரோட்டீனை கம்மி பண்ணுறீங்க, ஃபைபரை கம்மி பண்ணுறீங்க, வாட்டரை குடிக்கிறது கம்மி பண்ணுறீங்க. ஸோ இப்படி நம்ம உடம்புக்கு தேவையான ஒரு நியூட்ரிஷனை கம்மி பண்ணுறதால ஹெல்த்தில் நிறையா பிரச்சனைகள் வரும். ஸோ நம்ம உடம்புக்கு என்னென்ன தேவை, எதை ஸ்கிப் பண்ணணும் எதை ஸ்கிப் பண்ணக்கூடாது, இது ப்ராப்பராக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ண முடியும். நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் அப்படி தான். நீங்கள் நிறைய பேர் இந்தமாரி தான் வீட்டில் இருந்தபடியே ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. சில பேருக்கு வெயிட் லாஸ் ரிசல்ட்ஸ் கிடைச்சிருது. எப்படின்னா அவங்களுடைய ஃபுட் கேலரி முன்னே சாப்பிடும்போது நிறையா கேலரி உணவு வச்சு சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அதனால் அவங்க இப்போ கேலரி கம்மி பண்ணும்போது ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ணிடுறாங்க. இன்னும் சில பேர் முன்னே சாப்பிட்டதே கேலரி வேல்யூ ரொம்ப கம்மியாக சாப்பிட்ருப்பாங்க. அவங்க இன்னும் கேலரி கம்மி பண்ணுறேன்னு சொல்லிட்டு டயட்குள்ளே வரும்போது அவங்க ஹெல்த்தில் நிறையா பிரச்சனை வரும். ஸோ இதனால் அவங்க வெயிட் லாஸ் பண்ணுறாங்களோ இல்லையோ, ஆனால் அவங்க ஹெல்த்தில் நிறையா பிரச்சனை வர்றதுக்கு அவங்களே ஒரு காரணமாயிடுறாங்க. அப்போ நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒரு கோச்சஸோட கைடன்ஸ் மூலிமா ஃபாலோ பண்ணுங்கள். நார்மல் ஃபுட் எடுக்கும்போதும் சில பேருக்கு வெயிட் லாஸ் ஆகுது, மோஸ்ட் ஆஃப் நிறைய பேருக்கு ரிசல்ட்ஸ் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப ரேருங்க. அதுக்கப்புறம் இன்னும் சில பேர் நார்மல் ஃபுட் ஹேபிட் ஃபாலோ பண்ணிக்கிட்டு சின்னதாக எக்ஸசைஸ் பண்ணால் எனக்கு வெயிட் லாஸ் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறது உங்கள் வெயிட் லாஸ் பண்ண முடியாது. எக்ஸசைஸ் அப்படின்றது நம்ம பாடி பில்டிங்காகவும் நம்ம பாடியை ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு தான் சப்போர்ட் பண்ணணும். நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரிஞ்சுக்கிங்க, உங்களோட ஃபுட் கேலரி குறைச்சா மட்டும்தான் வெயிட் லாஸ் பண்ண முடியும். இப்போது நியூட்ரிஷன் டயட், நிறைய பேர் ஹெர்பல் லைஃப்பில் இருக்க இந்த நியூட்ரிஷன் ஃபுட்டை ஃபாலோ பண்ணி வெயிட் லாஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. இந்த நியூட்ரிஷன் ஃபாலோ பண்ணும்போது மட்டும் எப்படி வெயிட் லாஸ் ஆகுது, அவங்க ஹெல்த்தியாக இருக்காங்க அப்படின்னா இந்த ஃபுட்டை நமக்கு கேலரி வேல்யூ ரொம்ப ரொம்ப கம்மியாகவும் நம்ம பாடிக்கு கிடைக்கக்கூடிய விட்டமின்ஸ் மினரல்ஸ் ப்ரோட்டீன் ஃபைபர் இதெல்லாம் கிடைக்கிற மாதிரியா இந்த ஃபுட்டில் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஒரு ஃபுட்டு பாக்ஸ் மட்டும் எடுத்தால் போதுமா, ஃபாரின் ஒன்று எடுத்தால் போதுமா அப்படின்னு கேட்பீங்க. இல்லை ஷேக்மேட் மட்டும் எடுத்தால் போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. நம்ம உடம்புக்கு என்னென்ன தேவை அப்படின்னு ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் ஒவ்வொரு விதமாக கொடுத்துருப்பாங்க. இப்போ நீங்கள் ஃபார்மோன் எடுக்கும்போது அதில் ப்ரோட்டீன் வேல்யூவும் இருக்குது, விட்டமின்ஸ் மினரல்ஸும் இருக்குது, ஃபைபரும் இருக்குது. ஆனால் ஃபார்மோன் மட்டும் எடுத்தால் உங்கள் பாடிக்கு தேவையான நியூட்ரிஷன் கிடைச்சிடாது. அதுக்காக தான் உங்களுக்கு ப்ரோட்டீன் பவுடர் தனியாகவும் கொடுத்துருக்காங்க, ஷேக்மேட் கொடுத்துருக்காங்க, ஃப்ரெஷ் எனர்ஜிக்காக கொடுத்துருக்காங்க. நீங்கள் வெயிட் லாஸ்க்குள்ளே வரும்போது காமனாக இந்த 4 பாக்ஸுமே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இந்த நியூட்ரிஷன் எடுத்தால் தான் நீங்கள் ஹெல்த்தியான வேலை கரெக்டாக உங்கள் பாடிக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் கிடைக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு வேலைக்கு என்னென்ன மாதிரியான விட்டமின்ஸ் மினரல்ஸ் தேவையோ அதெல்லாம் கிடைக்கிற மாதிரியா இந்த மில்க் ஷேக் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போது கிடைக்கும். நீங்கள் வெறும் ஃபார்மா மட்டும் எடுத்து சாப்பிட்டீங்கன்னா உங்கள் ப்ரோட்டீன் வேல்யூ கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் இந்த 3மே பர்ச்சேஸ் பண்ணி கரெக்டாக ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இந்த ஃபுட்டை ஃபாலோ பண்ணும்போது எப்படி வெயிட் லாஸ் ஆகுது அப்படின்னா இந்த 3 ஃபார்முலா, இப்போ ஃபார்முலா ப்ரோட்டீன் ஷேக் மீட் இது 3 நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது 250 கேலரி தான் வருது.
அப்போ நீங்கள் ஒரு வேளை சாப்பிட்ற சாப்பாட்டுக்கே 250 கேலரி தான் எடுக்கிறீங்க. அப்போ மார்னிங் ஒரு டைம் சாப்பிட்றீங்க, ஈவினிங் டைமில் ஒரு டைம் சாப்பிட்றீங்க, 2 டைம்ஸ் சாப்பிடும்போது வெறும் 500 கேலரி தான் ஒரு நாளைக்கே நீங்கள் இன்டேக் பண்ணுறீங்க. ஸோ வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு இதுதான் சூப்பரான மெத்தடு. இப்போ வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு தேவையான கேலரி வேல்யூவும் கம்மியாக எடுத்திருக்கீங்க. நம்ம உடம்புக்கு தேவையான ஹை நியூட்ரிஷனை கொடுக்கறதால நீங்கள் ஈஸியாக ஹெல்த்தியாக வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு இந்த நியூட்ரிஷன் ஃபுட் சப்போர்ட் பண்ணும். இப்போ இந்த நியூட்ரிஷன் ஃபுட் எடுக்கும்போது என்ன சைடு எஃபெக்ட் அப்படின்னா, நிறைய பேர் இந்த நியூட்ரிஷன் ஃபுட்டை ஆன்லைனில் போய்ட்டு பர்ச்சேஸ் பண்ணுறீங்க. ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறதால நிறைய ஃபுட்டு ஃபேக்காக வந்துட்டுருக்கு. ஸோ அதில் வர ஃபுட்டெல்லாம் நீங்கள் வாங்கி சாப்பிட்டு உங்கள் ஹெல்த்தை நீங்கள் ஸ்பாயில் பண்ணிக்காதீங்க. ஸோ இந்த ஃபுட்டை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு நியூட்ரிஷன் சென்டருக்கு போய்ட்டு இந்த ஃபுட்டை வாங்குங்க. இல்லைனா ஹெர்பல் லைஃப்பில் இருக்க ப்ரிஃபர்டு கஸ்டமர் ஐடி, இந்த ஐடியை க்ரியேட் பண்ணி ஃபுட்டை பர்ச்சேஸ் பண்ணும்போது நீங்கள் உங்கள் நேமில் ஒரு பில்லோடையும் டைரெக்டாக கம்பெனியில் போய் ஷாப் பண்ணுறதுக்கும் இந்த ஐடி மட்டும் தான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். அதுக்கப்புறம் இந்த ஃபுட்டை நிறைய பேர் ஃப்ரீயாக சாப்பிட முடியுமா அப்படின்னு எதிர்பார்ப்பீங்க. ஃப்ரீயாக சாப்பிட்றதுக்கு இது ஒன்றும் நம்ம வீட்டில் கிடைக்கிற ஃபுட்டு கிடையாதுங்க. இதுக்கான அமௌண்ட்டு பே பண்ணி தான் நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும். இதை பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். எவ்வளோ ப்ரைஸ் வரும், எப்படி இந்த ஐடியை க்ரியேட் பண்ணுறது, எப்படி நார்மல் டயட் ஃபாலோ பண்ணி வெயிட் லாஸ் பண்ணலாம், இல்லை நியூட்ரிஷன் ஃபாலோ பண்ணி எப்படி வெயிட் லாஸ் பண்ணலாம், இந்த ஃபுட்டை பற்றி இந்த நியூட்ரிஷன் டயட் பற்றியும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்க இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஹெல்த்தியான வேலை வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ.